சரி சரி சரி. அடியனுக்கு அம்மா உத்தரவு வழங்குங்க. பிரேமா அம்மா உத்தரவு வழங்குவாங்க. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோந்த பொழித்த புகழியற்கோங்கள் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாடு மண் கொண்ட பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூர திருத்தாள் போற்றி, ஒளிமணி திருவாதவூர திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லாம் சொக்கநாதருடைய திருவருள், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருள், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்கள் நாளை வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியேன் தன்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பா பாடிதான் தொடங்க முடியும். இன்னைக்கு அங்கேற்கண்ணி வளர்க்க போற அடியருக்கு சொக்கநாத வெண்பா பாடுறதுக்கு அமர்வு இல்லை. அங்கேற்கண்ணி அம்மாவே சொக்கநாத வெண்பா பாடிடலாம். அமைச்சர். திருச்சிற்றம்பலம். மீனாட்சி அம்மையுடனாய சொக்கநாத பெருமான் திருவடி போற்றி போற்றி. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா, நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த பாடல் 10வது பாடல். 10வது பாடல், அந்த பாடல ஆரம்பிச்சிட்டோம். புகழ்வார் தொழுவார் புகழ்வாராய் அப்படின்னு அந்த பாடலை மட்டும் ஆரம்பிச்சிடலாம். அந்த பாடல் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆக இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பத்தி தருகின்ற பெரும் செய்தி நமக்கு அனுபவாதீதத்தை உரைத்தல். அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதம் என்பது அனுபவாதீதம் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய அனுபவத்தை இந்த ஆன்மா தேக்குகின்ற ஒரு நிலைப்பாடத்தான் அனுபவாதீதம் சொல்றோம். அது தேக்குவது மட்டுமல்லாமல் அதை இந்த ஆன்மா அதன்படி நிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சிக்கல். ஆக நாம அந்த அனுபவத்தை பெருக்குவதனால மட்டும் பெரிய விஷயம் இல்ல. கற்றதனால் ஆய பயனொன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் என்று பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுட்டு இறைவனுடைய அடியார்களையும் இறைவனையும் தொழல அப்படின்னா படித்த கல்வியினுடைய பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அது போல நிறைய விஷயங்கள் நாம என்னதான் தெரிஞ்சு கொண்டாலும் இந்த அனுபவத்தை படிப்பதினாலே நாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அனுபவத்தை ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவத்தின் மூலமாக தன் வாழ்க்கையவே ஒரு வேற பாதையில கொண்டு போற அளவுக்கு நம்ம நிக்கணும் அப்படிங்கிறதுதான் அனுபவாதீத முறைத்தலாக சொல்லப்படுகிறது. அதான் அனுபவாதீத முறைத்தல் என்பது என்ன அப்படின்னா, சிவனுடைய அனுபவங்களை பெருக்கி அந்த அனுபவங்களை எல்லாம்
நம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நான் 63 நாயன்மார்களை படிக்கிறோம். 63 நாயன்மார்கள் தான் முடியும் போல, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல நம்ம செய்திகள்லாம் செய்யாம அந்த 63 நாயன்மார்கள்ல எது நம்மளால முடியுமோ, எந்தெந்த அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு செய்தி என்னன்னா, எந்த சூழல் வந்தாலும் இறைவனுடைய திருவடியை விடாது பற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைதான். அந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இங்க நம்ம அதுல இருந்து அவங்களுடைய 63 இருந்து நம்ம கத்துக்கிட்ட செய்தி, நம்ம படிக்கின்ற தேவார திருமுறைகளும் செய்தி. ஆக ஒவ்வொரு அனுபவத்தோட நம்ம கடந்து போகாம அந்த அனுபவத்தை உருவாகி அந்த அனுபவத்தின் மூலமாக நாம அடுத்த நிலைக்கு நம்மளுடைய பக்குவத்தை கொண்டு போறதுதான் அனுபவமே. ஒரு குழந்தை ஓடி வருது, வேகமா வந்து அந்த ஒரு நெருப்பு இருக்கு, கையில சுற்றுது. சுட்டுதான் என்ன ஆகும்? குழந்தை என்ன பண்ணும்? ஒரு அனுபவம் கிடைச்சிருது. கையில நெருப்பு தொட்டோடனே அனுபவம் சுற்றுச்சு. அப்ப என்ன பண்ணும்? திரும்ப அந்த பக்கமே போகாது. அதுக்குதான் அந்த அனுபவமே. சப்போஸ் திரும்பவும் போய் அங்கேயே சுட்டுக்குது, மறுநாளும் அங்கேயே போய் சுட்டுக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த அனுபவம் கிடைச்சது ஏதாவது ஒரு பயன் இருக்கான பயன் இல்லை. அப்போ இறைவன் வந்து நம்ம திரும்ப திரும்ப பிறக்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த பிறவின்ற அனுபவத்தையே கொடுக்குறாரு. வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை எப்படி இன்னைக்கும் போய் அந்த நெருப்பை தொட்டது, ரெண்டாவது நாளும் நெருப்பை தொட்டது, மூன்றாவது நாளும் நெருப்பை தொட்டது போல நாம் உலகவியலுக்குள்ளேயே அது என்ன அது சுடுகின்ற நெருப்பாக இருந்தாலும் அதையே தொட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால இந்த பிறவியில அந்த கிடைக்கின்ற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இனி பிறவாமை வேண்டும் அப்படிங்கிறதுதான். அப்ப பிறவாமை வேண்டும்னா இந்த உலகத்துல இருந்து நான் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அப்படியே பிறந்தாலும் சுவாமி உன் திருவடியையும் உன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தையும் விட்டு விலகாத நிலை வேண்டும். ஏன்னா சப்போஸ் திருவடியும் அடியார் திருக்கூட்டம் கிடைச்சிச்சுன்னா இந்த பிறவி இல்லாட்டினாலும் அடுத்த பிறவி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தருவதுதான் அனுபவாதீதமாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த வகையில நம்ம இதை பார்க்கலாம். இந்த பாடல் பாடலாம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் அப்படிங்கிற இந்த பாடல் நம்ம பாடலாம். அடியார்கள் பாடலாம். பிரேமம் அவர்கள் பாடல் சொல்ல புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் அமைச்சு. ஆமா, ஜானகி அம்மா பாடலாம். அம்மா அலுவலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜானகி அம்மா பாடுறேங்க. சிவாய நம. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அவளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அவளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. நன்றிங்க. அம்மா சொல்லும் போது அந்த உருக்கம் நமக்கு ரொம்ப சிறப்பா கிடைச்சது. பாடலாம். அம்மா மதிலாமாவும் ஒரு தடவை பாடலாம். அம்மாவையும் மதிலாமா தொடர்ந்து சந்திரமாவும் பாடலாம். மதிலாமா வாய்ப்பு இருக்குங்க. இருக்குங்கய்யா. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதீர் மருள்வீர் அதானங்க ஐயா. ஆமா, மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராயில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகல் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். சந்திரம்மா சுவாமி. சந்திரம்மா. திருச்சிற்றம்பலங்கய்யா. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பார் யார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருள் ஆரா பெறுவார்
அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. அருமை 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 சுவாமி. இப்போ நீங்க முதல் பாடலில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புரள்வார் தொழுவார் புகழ்வாராய். இறைவனை கண்டவொடனே புரளணும். எப்படி புரளணும் அப்படிங்கிறதுக்கான பொருள் போன அமர்வுல பார்த்தோம். இறைவனை பார்த்ததுனே புரளணும் அப்படின்னா என்னன்னா, புரளுதல் அப்படின்னா அவனை அடைய வேண்டும் என்ற வேட்கை மனதிலே அப்படியே கரை புரண்டு வரணும். அதுதான் புரளுதல். அவனை எப்படியாவது அடையணும்ன்ற அந்த வேட்கை, அந்த வெறித்தனமான அன்பு நமக்குள்ள ஏற்பட்டு அவனை அடையணுன்றதுக்காக பல வகையில நாம சேரணுங்கிறது தான் புரள்வார் அப்படிங்கிற அந்த வகையில அதை சொல்றோம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் அப்படிங்கிறதுல ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுடைய முகக்குறிப்பை ஆன் பண்ணிக்கலாம். அது பார்க்கறது தான் வேற எதுவுமே இல்லை அடியனுக்கு. அதற்காக அடியன் வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கலாம். கவனிச்சோம் அடியன் ரொம்ப 2 நிமிடம் மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். ஆக புரள்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய மரம், நல்ல ஆணி வேறிட்டு இருக்கக்கூடிய மரம், பெரிய காற்றாற்று வெள்ளம் வந்தா என்ன ஆகும்? அதனுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய அத்தனை வேரையும் மண்ணெல்லாம் அரிச்சுட்டு அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, ஆக ஒரு ஒரு புரள்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மரம் பெருசா ஆணி வேறிட்டு இருக்கு, பெரிய காற்றாற்று வெள்ளம் வந்ததுன்னா அதனுடைய வேறு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அதெல்லாம் அரிச்சு அப்படியே அந்த மரம் என்ன ஆயிடும்? அரிச்சிச்சு அந்த மரம் என்ன ஆயிடும்? காஞ்சிருங்க ஐயா. மரம் அரிச்சதுனாலே மரம் விழுந்துருது. மரம் வேற அரிச்சிருது. அப்படியே காற்றாட்டு வெள்ளம் மாதிரி வேற அரிச்சுன்னா மரம் அப்படியே சாஞ்சு விழுந்து அப்படியே அந்த 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 வெள்ளத்துல அப்படியே புரண்டு ஓடிடும். அது பேர் தான் புரள்தல் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா தன்னுடைய வேரையே இழந்து அப்படியே கீழே விழுதல் பேரு தான் புரள்தல் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. ஆக இறைவனுடைய அந்த திருவுருள் கருணை இந்த ஆன்மாவுக்குள்ள பதிஞ்சிருச்சு அப்படின்னா, அது பிறவி என்ற அந்த வேர்கள் இருக்கு இல்லையா, அந்த வேர்களுக்கெல்லாம் இறைவனுடைய கருணை போய் அந்த மண்ணை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மண்ணை பிடிச்சிட்டு இருந்த அந்த மரம் இப்ப எதை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, இறைவனுடைய அருள் கடலை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ மண்ணை பிடிச்சாதான் நிமிர்ந்து நிற்கும். கடலை பிடிச்சா என்ன ஆகும்? மரம் கீழே மண் இல்ல, ஃபுல்லா கடல் வந்துருச்சு. அப்ப மரம் என்ன ஆகும்? தண்ணியில அடிச்சுட்டு போயிருங்க. தண்ணியில அப்படியே கீழே விழுந்துரும், அப்படியே தண்ணியில அடிச்சு உருண்டு போயிடும். அது போல இறைவனுடைய திருவருளை பெற்ற ஆன்மா எப்பொழுதும் என்ன செய்யாது? நேரா நிக்காது. என்ன பண்ணும்? தபால்னு கீழே விழும். எங்க விழும்? இறைவனை கண்டா கீழே விழும், அடியவர்களை கண்டா கீழே விழும். அதுதான் புரள்தல். அந்த புரள்தல் என்பது இறைவனுடைய அருள் நம்ம கிட்ட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு காட்டுற ஒரு இண்டெக்ஸ். அது எவ்வளவு சிவபெருமான் மேல அருள் எவ்வளவு இருக்கு, அருள் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நாம எத்தனை முறை அடியவருடைய திருவடியில வீழ்கிறோம், எத்தனை முறை சிவபெருமானுடைய திருவடியில வீழ்றோம், எத்தனை முறை குருநாதருடைய திருவடியில வீழ்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் அது பொருள். ஆக அது புரள்தல் என்பது என்னன்னா, இறைவனுடைய அருள்கடல் மண்ணு அப்படிங்கிற அந்த உலகவியல்ல இருந்து இறைவனுடைய அருள்கடல் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அந்த மரம் நிக்காம புரண்டு விழுவது போல இறைவனுடைய அருள்கடல் வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா இறைவனுடைய அடியவர்களுடைய திருவடியிலையும் குருநாத திருவடியிலையும் எப்பொழுதுமே வீழ்ந்து புரளும். ஆக அந்த புரளும் தன்மையை நாம் பெற வேண்டும். அதுதான் புரள்வார். அப்ப புரள்வாருக்கு 2 விதமான பொருள்கோள் பார்க்கிறோம். ஒண்ணு, புரள்தல் என்பது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த அவா நமக்குள்ள மிக அதிகமான அளவுல எழுந்திருக்கணும் என்றார். ரெண்டாவது, அந்த இறைவனுடைய கருணை கடல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம நிக்க முடியாது. நாம எப்பொழுதுமே அந்த மரமானது வேறிருந்து விழுவது போல, தண்ட நமஸ்காரம் சொல்லுவோம், வேறிருந்து விழுவது போல இறைவனுடைய அடியார் திருவடியிலையும் இறைவனுடைய திருவடியும் குருநாதர் திருவடியும் எப்பொழுதுமே நாம் புரண்டு வீழ்ந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறதும் இதனுடைய 2 பொருளா கொடுக்கும். ஒண்ணு, இறைவனை அதிதீவிரமாக தேட வேண்டும் என்ற மன நினைப்பு. 2வது, அடியவர்கள் திருவடிய பணிகின்ற பாங்கு. இது 2யும் இந்த புரள்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தை நமக்கு குறிக்குது. ஆக அந்த புரள்வார் யாருன்னா, இறைவனுடைய கருணை கடலை பெற்று பிறவி என்ற வேரை அறுத்து கொண்டவர்கள் புரள்வார்கள். புரியுதுங்களா? இறைவனுடைய கருணை கடலை பெற்று கருணை கடலிலே
பிறவி என்ற வேறறுத்த அந்த மரங்கள் விழுவது போல இந்த 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 இறைவனுடைய கருணையை பெற்றக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் புரள்வார்கள். ரெண்டு விஷயம் என்ன புரள்வார்கள்? இறைவனை அடைய வேண்டும் என்ற அவங்களுக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, அடியவருடைய திருவடி, அந்த குருநாதருடைய திருவடியில எப்பொழுதுமே அவர்கள் வேறெந்த மரம் போல வீழ்ந்து வணங்குவார்கள். அது புரள்வார். தொழுவார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். தொழுவார் என்பது இந்த ஆன்மா எடுத்தது, உடல் எடுத்தது இறைவனை தொழுவதற்காக. இந்த ஆன்மா பிறகு எடுத்து இறைவனை தொழுவதற்காக. அப்பேற்பட்ட அந்த ஆன்மாவிலே இறைவனை தொழுதல் என்ற அந்த தொழிலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கோம். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இறைவனை தொழுவதை தவிர மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையுமே செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கிறதுனால இந்த தொழுவார் அப்படிங்கிறது நாம் எடுத்த பிறவியினுடைய பயனை சொல்வது. ஆக முதல் புரள்வார் என்பது நாம் இறைவனுடைய கருணை கடலை பெற்றதும், இரண்டாவது தொழுதல் என்பது இந்த உடலினுடைய பிறவி பயனை சொல்லுவதாக அமைகின்றது. தொழுவார் என்பது இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கமே இறைவனை தொழுவதற்காக அப்படிங்கிறத நாம் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். அதை விட்டு தொழுதலை விட்டு இந்த ஆன்மா எங்கேயோ போகுது அப்படின்னா, இல்ல இதுக்கு நீ வரல, இது இதுக்காகத்தான் வந்திருக்கேன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்துவதுதான் நம்மளுடைய சிவபூசையே. சிவபூசை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆன்மா உடல் எடுத்ததே இறைவனை வழிபாடு செய்வதற்காக, தொழுவதற்காக அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மாவுக்கு ஞாபகப்படுத்துவது போல செய்வதுதான் சிவபூசை, அடியவருடைய திருக்கூட்ட வழிபாடு எல்லாம். அடுத்தது புகழ்வாராய் அப்படின்னா சிவ பூஜை அப்படின்னுங்களா அர்த்தம்? தொழுவது அப்படின்னா சிவ பூஜை செய்யறது அப்படின்னு. சிவபூசை செய்யறது உடலால செய்கின்ற அந்த பூசனை, அதுதான் தொழுதல். தொழுதல் என்பது தொழுதல். கைகால் கூப்பி தொழில், கைகளினாலே தலைக்கு மேலே கைகளை வைத்து தொழுதல் சொல்றோம். தலை இப்படி குடிஞ்சா அது வணங்குதல். தலை இப்படி குடிறது வணங்குதல். தலையே நீ வணங்காய். அடுத்து இப்படி மேல கை வச்சு இப்படி நம்ம வணங்குறது தொழுதல் சொல்லுவோம். அப்ப தொழுதல் என்பது இந்த உடலுக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உடல் எடுத்ததே அவனை தொழுவதற்காகத்தான். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் என்ன பண்றோம்? தினமும் சிவபூசை. அந்த சிவபூசையில நமக்கு என்ன பிரஜை வரணும், என்ன நினைப்பு வரணும் அப்படின்னா, முழுவதுமாக இந்த ஆன்மா எடுத்ததனுடைய பயனே இறைவனை தொழுவதற்காகத்தான். ஆக இறைவனை நாம் தொழுதல் என்பது என்ன அப்படின்னா, அது உடலால செய்கின்ற அந்த கைகளினாலே வைத்து கூப்புகின்ற நிலைக்கு பேருதான் தொழுதல். தொழுதல் எதற்காகனா, இந்த உடல் எடுத்ததே தொழுவதற்காகன்றத நாம மறந்துடணும். நம்ம உடல் எடுத்ததுக்காக நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அது எடுத்ததுக்காக நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அதுக்காக இல்ல. இந்த உடல் எடுத்தது எதற்காக அப்படின்னா, எதுக்காக இந்த உடல் எடுத்தது? இந்த இறைவனை தொழுவதற்காக. மிலிட்டரியில ஜாயின் பண்ணா என்ன பண்ணணும்? மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு, என்னதான் பண்ணணும்? நம்மளுடைய வேலையே என்னதான்? சண்டை போடணும். நாட்டை காக்க வேண்டியது மட்டும்தான். ஆமா, நாட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுக்கு கடமை. அதை தவிர மித்த எல்லா வேலையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பயன் இல்லை. அது போல நாட்டை பாதுகாப்பதுதான் அந்த சோல்ஜருடைய ஒர்க்கு. அது போல இந்த உடலுக்கான ஒர்க்கு என்னன்னா, இறைவனை வழிபாடு செய்வது. ஏற்கனவே சொன்னோம், சாப்பாடு சாப்பிடுறதுக்காக இந்த உடல் இல்ல, வழிபாடு செய்வதற்காகத்தான் இந்த உடல் அப்படிங்கிறத அடிக்கடி மறந்துடும் ஆன்மா. ஏன்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த ஆன்மாவுக்கு ஒரு நினைப்பு. எதை பார்த்தா அப்படியே மாறும். எல்லாரும் சாமி கும்பிட்டா இதுவும் சாமி கும்பிடும், எல்லாரும் ஜாலி பண்றாங்கன்னா இதுவும் ஜாலி பண்ணும். அப்போ அதுல இருந்து இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன தலையில தட்டி, இல்ல இதுக்கு வரல நீன்னு சொல்வதற்கு கட்டுவது போல அமைவதுதான் இந்த சிவபூசை. அதுதான் தொழுவார். புகழ்வாராய் அப்படின்னா என்னன்னா, இறைவனை புகழணும். எதுக்காக? இறைவனை புகழ்றதுனால என்ன? அவனுக்கு இறைவனுக்கு என்ன கிடையாது? தன் பெருமை தானறியா தன்மையம். தெரியும் இல்லையா? சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. அவன் பேர் என்னது? தன் பெருமை தானறியா தன்மை. அவனுடைய பெருமை அவனுக்கு தெரியாது. அதனாலதான் அவன் இறங்கி ஓடுறான். அவன் ஒரு பெரிய ராஜாவாவோ
இறைவன் வந்து எதுக்காகன்னா என்ன சொல்ற சாமி, என்ன சொல்ற அடிய கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். அடியாருக்கு கொஞ்சம் தன்பெருமை தானறியாதவன். இறைவன் தன் பெருமை தானறிய தன்மையா இருக்கிறதுனாலதான் நாம சாக்கடையில விழுந்தாலும் அவன் கீழே இறங்கி தூக்குறான். ஒரு 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 கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய தூண் இருந்துதான், ஒரு பெரிய தூணு. அந்த தூணை எல்லாரும் சேர்ந்து நிமிர்த்தணுமா. அந்த தூணை எல்லாரும் சேர்ந்து நிமிர்த்ததுக்காக அத்தனை பேரும் அந்த தூணை வந்து அப்படியே தள்ளிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூண் நிமிர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கை வச்சு தள்ளினா போதும், அந்த தூண் முழுவதுமாக நிமிர்ந்து அந்த குழியில அப்படியே சரியா பொருந்திரும். அந்த ஒரு கை இல்லாதனால எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த தூணை நிமிர்த்த முடியல. அங்க இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் இருக்காரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர் என்ன பண்றாரு, குதிரையில உட்காந்துக்கிட்டு தூக்குங்க, நல்லா தூக்குங்க, தூக்குங்கன்றாரு. அவங்களால முடியல. இன்னும் ஒரு கை இருந்தா போதும், அது என்ன பண்ணும், அது அப்படியே அந்த தூணை சரி பண்ணி நேரா அந்த குழியில நிறுத்தி சமன்படுத்திடலாம். ஆனா யாருமே இல்லை. அப்ப திடீர்னு வந்து வேகமா ஒருத்தர் ஓடி வந்து அந்த தூணுக்கு அப்படியே கையை கொடுத்து அப்படியே தள்ளி அதை நிறுத்தினாரு. அந்த பெருமை, அந்த தூண் வந்து அப்படியே உள்ள போய் இறங்கி அதை அப்படியே நின்றுச்சு. அந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. வந்தவர் யார் அப்படின்னா, மொத்த அந்த கூட்டத்துக்கு அந்த அந்த போர் படைக்குமே அவர் தான் தளபதி. அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலெக்சாண்டர் வந்து என்ன பண்றாரு, கையை வச்சு அதை தள்ளி விட்டு தூக்குறாரு. ஆனா அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் என்ன பண்றாரு, நாம ஏன் இந்த வேலை செய்யணும், இந்த வேலையை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரையில இருந்து அதிகாரம் தான் பண்றாரு. ஆனா தன்னுடைய பெருமையை தெரிந்து அவங்களோட பெருமை வாய்ந்தவர் அலெக்சாண்டர். அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த மக்களா இருந்து அந்த தூணை தள்ளி அதை சரி பண்ண. அது போல சிவபெருமான் வந்து தன் பெருமையை தான் அறிந்து கொள்ளாதவன். அதனாலதான் அவன் நமக்காக ஒவ்வொரு முறையும் இறங்கி நமக்காக இருந்து அருள் செய்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன, ஒரு நாளும் தன்னுடைய பெருமையை அறிந்தவன் இல்லை. நாம பெருமையானவன், நமக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிருந்தா அவன் நம்ம கிட்ட இறங்கவே, நம்மளாம் அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. ஒரு சின்னதா சாமியை பத்தி நல்லா பேசுறாங்க, எல்லாரும் வந்து ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு விபூதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, விபூதி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நெத்தியில் திருநீர் பூசுறாங்க, எல்லாருக்கும் சரியாயிடுது. உடனே என்ன வந்துருது, ஓஹோ நம்ம கையில திருநீர் வாங்கிட்டு வந்தா இவங்க எல்லாத்துக்கும் சரியாகுதோன்ற எண்ணம் வந்த உடனே என்ன ஆயிடுது, ஒரு பெருமை, தன் பெருமை வந்துருச்சா. வந்த உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல தான் யாருன்றதை காமிக்க ஆரம்பிக்கிறது. ஓ நம்ம அப்படி இறங்கக்கூடாது, நம்ம தான் செய்யக்கூடாது, அப்ப அவங்கள வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி தலைமை பொறுப்பு ஏற்ற உடனே, தன்னுடைய பெருமையை அறிந்த உடனே நமக்கு ஒரு கர்வம் ஏற்படுது. சிவபெருமானுக்கு அந்த தன்மை இல்லை. அவங்க எப்பயுமே தன் பெருமை தானறியா தன்மையர். அவனுக்கு தன்னுடைய பெருமை என்னன்னு தெரியாது. அப்படி தெரியாதனாலதான் அவன் இறங்கி இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் தூக்கி விட்டுக்கிட்டு நாம எல்லாம் அவனை வேணான்னு சொன்னாலும், அவனை உதாசீனப்படுத்தினாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்மளை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சிவபெருமான் தன் பெருமை தானறியாதவர். அப்பேற்பட்ட சிவபெருமானை ஏன் புகழணும், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னாரு. AR ரஹ்மான் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்குறப்போ எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரு. இறைவனுக்கு புகழணும். இறைவனை ஏன் புகழணும், புகழ்ந்தா அவனுடைய கீர்த்தி பெருகுமா, இறைவனை புகழ்ந்தா அவனுடைய கீர்த்தி பெருகுமா அப்படின்னா இல்ல. நீங்க புகழ்ந்தாலும் சரி புகழாட்டினாலும் சரி, இறைவனுடைய பெருமை என்பது அது மிகப்பெரிய மலை போல எப்பொழுதுமே மாறாது நின்று கொண்டே இருக்கும். நம்ம புகழாம விட்டுட்டோம், இறைவன் பெருமை குறைஞ்சிருமா என்ன? சரி, நம்ம எல்லாம் புகழ்றோம், இறைவனுக்கு பெருமை கூடிடுமா என்ன? அவனுடைய பெருமை கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை. அது எப்பொழுதுமே நிலைத்த பெருமையாக யாருனாலையும் ஒப்பீடு செய்ய முடியாத பெருமையா இருக்கு. அப்புறையே அவனை புகழணும் அப்படின்னா, இறைவனை புகழ்தல் என்பது என்ன அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிற பெருமானை அடைவதற்கு ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. என்ன, பெருமான் நாதம் அப்படிங்கிற தத்துவத்தை கடந்துதான் பெருமான் இருக்கான். நாதம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். இதற்குமே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இன்னைக்கு இத ஓரளவுக்கு நிறைய செய்யலாம். இன்னைக்கு அடியனால கொஞ்சம் நிறைய பேச முடியாத காரணம், கொஞ்சம் குரல் சரியா இல்லை, கொஞ்சம் எல்லாமே. அதனால ஓரளவு முக்கியமான செய்தியை சொல்லி உங்க எல்லாம் பார்த்த அந்த நிறைவோடு நம்ம நிறைய செய்வோம். ஒரு செய்தி மட்டும் எல்லாரும் கேட்கலாம். அதனால அடியவர்கள் எல்லாம் ஆழ்ந்து இருக்கலாம். இது ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம வேற விதமா சொல்ல போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்பா தண்ணி மட்டும் கொடுத்தாங்க, தண்ணி. இறைவனை ஏன் புகழணும், இறைவனை புகழ்றதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, இறைவனை அடைவதற்கு வழி இருக்கு. ஒரு வழி, ஒரு லேடர்னா என்னது, நம்ம தாயம் விளையாடுறப்போ ஒரு பெரிய
சோபானம் சொல்லுகின்ற அந்த ஏணி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏணி இருக்கு. இறைவன் அடைவதற்கான ஏணி என்ன அப்படின்னா நாதம் அப்படிங்கிற தத்துவத்தை தாண்டிட்டா, நாதம்ன்ற ஊரை ஒட்டஞ்சத்திரம்ன்ற ஊரை தாண்டிட்டா என்ன வந்துடும்? ஒட்டஞ்சத்திரம்ன்ற ஊரை தாண்டிட்டா பழனி வந்துடும். பழனி வந்துடும். ஒட்டஞ்சத்திரம்ன்ற ஊரை தாண்டிட்டா பழனி வந்துடும். அது போல இறைவனுடைய இடத்தை அடையணும்னா நாதம் என்ற தத்துவத்தை நாம தாண்டணும். நாதம் என்ற தத்துவத்தை தாண்டுனா இறைவன் அடைய முடியும். நாதம்ன்ற ஊரை கடக்கணும். இப்படி ஈஸியா ஞாபகம். நாதம்ன்ற ஊரை நாம கடந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டாப் யாரு? நாதம்ன்ற ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பு சிவலோகம் தான். இறைவன் தான். அங்கதான் போக முடியும். அப்ப ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். ஆக அந்த நாதம் என்ற அந்த ஸ்டாப்பை தாண்டிட்டா இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். அப்படிதான் நமக்கு ஈஸியான வழி நாதம்ன்ற தத்துவம். அப்ப இறைவனை புகழ்தல் என்பது என்ன? எதுல புகழ முடியும் அப்படின்னா இந்த குரல், அதாவது இந்த நாதம் என்ற ஒளியில நாம பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், அப்ப வேற ஏதாவது பண்ணா என்ன ஆகும்னா, இப்ப நம்ம இறைவனை புகழ்தல் அப்படிங்கிறது சுத்தநாதம்னு சொல்லுவோம். அது பெரிய சுத்தநாதம். அதுல எந்தவித மாய கலப்பும் கிடையாது, இருள் கலப்பும் கிடையாது, ஆணவ கலப்பும் கிடையாது. எந்தவித ஆணவமும் மாயை கண்மம் இந்த மூணு கலக்காம வருகின்ற நாதத்துக்கு பேரு சிவநாதம்னு பேரு. புரியுதுங்களா? ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்று நினைப்பும் இல்லாம ஒரு ஒளி எழும்புதுன்னு வச்சுக்கோங்க. ஆணவம்ன்ற இருள் இல்லாம, மாயைன்ற அந்த மாறுதல் இல்லாம, கண்மம் என்ற செயல் இல்லாம, இது மூணு இல்லாம ஒரு ஒளி ஏற்படுதுன்னா அதுக்கு பேரு சிவநாதம் பேரு. சிவநாதம். அந்த நாதத்தை கடந்தா நமக்கு என்ன நாதாந்தமாக சிவபெருமான நம்ம அடைய முடியும். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்ற பாதை. அப்போ ஒரு சொல் எழும்பணும், அதுதான் நாதம். அந்த சொல்லுல என்ன இருக்கக்கூடாது? தீமை தருகின்ற சொற்கள் இருக்கக்கூடாது, தீமை தருகின்ற நினைப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா, இப்ப நாம பேசுற சொல்லு, நாம மத்த என்ன பேசினாலும் அதுல என்ன வந்துடும்? நான்ற எண்ணம் கலந்துரும். அதுல இன்னொருத்தவங்களை உயர்த்தி பேசுறோன்ற தன்மை வந்துடும். அழிய போகின்ற பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம பேசுகின்ற விஷயத்துல இருக்கிறதுனால அந்த இதுக்கு பேரு அது சிவநாதம் இல்லை, அது பேரு அபநாதம்னு பேரு. நம்ம மத்த நேரம் பேசுறோம் இல்லையா, மத்த நேரம் ஒளி எழுப்புறோம் இல்லையா, அதனாலதான் சங்கம் எழுப்புறோம்ல. சங்கம் இசைக்கும் போது இறைவனுடைய அந்த பெரிய அந்த ஆனந்த அனுபவத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு சங்கம் இசைத்தோம்னா அந்த சங்க இசைக்கு பேரு சிவநாதம்னு பேரு. அதே மாதிரி நம்ம திருமுறை பாடும்போது கைகள்ல தாளம் போடுறோம். தாளம் போடும்போது சிவனை மட்டுமே நினைச்சிட்டு வேற எந்த பொருளும் நினைக்காம சிவனுடைய சிந்தனையிலேயே நம்ம அந்த தாளம் இசைச்சோம்னா அது பேரு சிவநாதம்னு பேரு. நம்மளுடைய கைலாய வாத்தியம் சொல்லக்கூடிய அத்தனை கருவிகளையும் இசைக்கும் போது சிவ சிந்தனையில செய்தோம் அப்படின்னா அது எழுப்புகின்ற நாதம் சிவநாதம். ஆனா எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு பெரிய வாத்திய கருவிகளை இசைக்கக்கூடிய ஆற்றல். ஆனா இறைவன் நமக்குள்ளேயே ஒரு இசைக்கருவி கொடுத்துருக்காரு, அதுதான் நம்முடைய தொண்டையில இருக்கக்கூடிய நாதம். அந்த நாதத்துல நாம இருள் கலக்காம ஒரு நாதத்தை உருவாக்கணும்னா அந்த நாதம் எந்த ஊரை கிராஸ் பண்ணுது? அந்த நாதம் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை கொண்டு போய் சேர்க்குது. அதனால இறைவனை புகழ்தல் வேண்டும். இறைவனை புகழ்தல் அப்படிங்கிறது இறைவனுக்கு புகழ் கூட்டுவதற்காக அல்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். ஒரு செய்தி எனக்காக, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். எல்லாரும் ஒரு செய்தி மட்டும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேட்பீங்க. கேள்விப்பட்டேன். எவ்வளவு தூரம் தான் போகணும், இன்னும் எவ்வளவு தூரம் அந்த அடுத்த ஊருக்கு இருக்கு, எவ்வளவு தூரம் அடுத்த ஊருக்கு இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? அடுத்த ஊருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்டா பழைய காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம். சும்மா சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம் எல்லாரும். ஒரு காத தூரம் 2 காத தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காத தூரம். சரி. ஒரு சொல்லி அந்த ஊர் பக்கத்துல அப்படி சொல்லுவோம். 1/2 மைல் 1 மைல் சொல்லுவாங்க ஐயா. 1 மைல் 1/2 மைல். சரி, ஓகே.
சரி, ஓகே, நானே சொல்லிடுறேனே. இல்ல பர்லாங்கும் சொல்லுவாங்க. ஒரு பல்லாங்கு இருக்கு, 2 பல்லாங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பரலாங்கு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் பரலாங்கு, மயில் இதெல்லாம் தொலைவு. ஆனா இப்ப இப்ப இன்னும் இந்த மத சைடுல வந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகணும்னா ஒண்ணும் இல்ல, கூப்பிடுற தொலைவு அப்படின்னு. கேள்விப்பட்டீங்களா? எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா, தம்பி கூப்பிடுற தொலைவு தான் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? காது தூரம் கூப்பிடுற தொலைவு. அது கூப்பிடுற தொலைவு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நீளத்தை எது மூலமா அளக்க முடியுது? ஒரு 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 மொத்த நீளத்தையும் இந்த ஊருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றத எப்படி அளக்க முடியும்? கூப்பிடுற தூரம்னு சொல்றோம் இல்லையா? அந்த கூப்பிடுற தூரம்ன்றத அளக்க அதுதான் அளக்கக்கூடிய அளவீடா இருப்பது போல, நாம இருக்கக்கூடிய இந்த நிலைக்கும் சிவனுடைய அந்த ஊருக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னா கூப்பிடுற தூரம் தான். என்ன கூப்பிடுற தூரம்? சிவபெருமான கூப்பிடுற தூரம். சிவபெருமான கூப்பிட்டீங்கன்னா அந்த தூரம் நீங்களும் சிவனோடையும் அடைஞ்சிடலாம். அதனால அதுக்கு பேரு நாதம். நீங்கள் புகழ்வது சிவனுக்கு பொருள் கூட்டுவது அல்ல, சிவனுக்கு புகழை கூட்டுவது அல்ல. சிவன் நீங்க புகழ்ந்தீங்கன்னா சிவனுக்கு புகழாயிடும் இல்ல. நீங்க புகழ்வதும் தொழுவதும் நாதம் எழுப்பி இசை பாடுவதும் எல்லாமே எதுக்காகன்னா, இந்த நாதம் தூரத்து அந்த தூரம் மூலமாக இறைவனுடைய திருவடியை அடைகின்ற ஒரு சாதனம். அது வேற ஒண்ணு அவ்வளவு. அதுக்காகத்தான் இத்தனை திருமுறை. அவங்க எல்லாம் ஒரே ஒரு தடவை எழுதிருக்காங்க. சிவ 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 என்கிலர் தீவினையால, சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. அப்ப சிவசிவன்னு மட்டும் சொன்னா போதும்னு சொல்லிட்டு மொத்த திருமுறையும் சிவசிவன் எழுதியிருக்கலாம்ல? எழுதிக்கலாமா? எழுதிக்கூடாது. மொத்த திருமுறையும் சிவசிவன் வெறும் சிவசிவன்னு 1008 தடவை எழுதி முடிச்சு புக்க மூடி கையில கொடுத்துருக்கலாம். இவ்வளவுதாங்க மொத்தம் அப்படின்னு கூட. இல்லைன்னா நமச்சிவாயன் நட்டுன்னு யாவது நமச்சிவாயவன் எழுதி கொடுத்துருக்கோம். ஆனா ஏன் இவ்வளவு பாட்டு அப்படின்னா, இந்த ஆன்மா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய எந்த மாதிரி ஒளி எழுப்பணும்? சிவநாதத்தை எழுப்பணும். சிவநாதம் என்பது என்ன? எது சாமி? சிவநாதம்னா என்ன சாமி? சிவத்தை சிவபெருமான நினைச்சிட்டே வாசிக்கிற அந்த நாதத்துக்கு பேரு சிவநாதம். அதுக்கு பேரு இருள் கலக்காத ஞானம். ஏன்னா சிவன் ஒருவன் தான் இருள் கலக்காதவன். மித்த எல்லா பொருளும் என்னது? இருள் கலந்த பொருள் தான். அதனால சிவம் என்ற ஒரு பொருளை பற்றி நீங்கள் எழுப்புகின்ற நாதத்துக்கு பேரு சிவநாதம். அந்த சிவநாதம் தான் சிவனுடைய அருகில நம்மளை கூட்டு போகும். அதுதான் கூப்பிடுற தொலைவு. அதுதான் சிவநாதம் என்ற அவன் அருகிலே நாம் கூப்பிடுகின்ற தொலைவு என்பதனால அந்த சிவநாதத்தை எழுப்பி நாம் சிவனிடம் சேருவதற்காக நம்மளுடைய அருளாளர்கள் செய்து வைத்த மிகப்பெரிய ஒரு சோபான எந்திரம் தான் இந்த திருமுறைகள். திருமுறைகள் பாடுவதனால நாம் என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு முறை, இன்னொரு முறை என்னை பார்த்துக்கலாம். திருமுறை பாடுவதனால நாம சிவன் அருகில போகலாம். எப்போ திருமுறை பாடினா சிவன்கிட்ட போகலாம். எப்ப போகலாம்? எப்படி போகலாம்? எல்லாரும் போயிடலாமா? திருமுறை பாடுற எல்லாரும் சிவன்கிட்ட போயிடலாமா? போயிட முடியுமா? என்ன கலக்காத மனத்தோடு இருக்கணுங்க ஐயா. அவ்வளவுதான். அந்த நாம எழுப்புகின்ற நாதம், நீங்க வெறுமனே கரண்டிய கூட வச்சு தட்டுங்க, கல்ல வச்சு கூட தட்டுங்க, நீங்க புல்லாங்குழல கூட இசைங்க, வீணை இசைங்க, கொக்கரை இசைங்க, தங்கம் இல்லாத. ஆமா, அவ்வளவுதான். ஆக அந்த இருள் மனம் இல்லாத உணர்வோடு நீ எழுப்புகின்ற நாதத்துக்கு பேர் தான் சிவநாதம். அப்ப திருமுறை படிக்க நம்ம கூட என்ன ஆயிடும் அப்படின்னா இருள் கலக்குகின்ற. நான் பேசுறது டிலேடா கேக்குதா எல்லாருக்கும் சாமி? இல்ல நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. நல்லது. ஆக நல்லது சாமி. அப்ப முக்கியமான செய்தி, அப்போ திருமுறையை நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா எந்த இருளும் கலக்காம படிச்சா மட்டும்தான் அது என்னது சிவநாதமா போய் சேரும். நீங்க திருமுறையையும் அந்த படத்துல அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணுமா இருந்து நாம பண்ணோம் அப்படின்னா அது சிவசிவன்னு சொன்னா கூட அது எதுல சேராது? சிவநாதத்துல சேராது. வெறும் கல்லை மட்டும் வச்சு தட்டுறோம், வாயில எதுவுமே சொல்லல, வெறும் கருங்கல்ல மட்டும் வச்சு தட்டுறோம். ஆனா
சிவனுடைய நினைப்பை தாங்கி வேற எந்த இருள் நினைப்பும் இல்லாம சிவ நினைப்போடையே ஒரு ஒளி எழுப்புறோம் அப்படின்னா அந்த ஒளி நம்மளை சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேரும். அப்போ அந்த மாதிரி நினைப்போடு நாம் திருமுறையை பாட வேண்டும்ன்றதுதான் புகழ்வாராய். அதுதான் புகழ்தல். பொல்லா வினையேன் என்ன சொல்றாரு சாமி? பொல்லா வினையேன் என்ன காரணம்? எல்லாத்தையும் புகழ்ந்தவர். முதல் 10 இந்த சிவபுராணத்துல ஈசனடி போற்றி, எந்தனடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்று எவனடி போற்றி, எத்தனையோ போற்றி, எத்தனையோ வெல்லுக, எத்தனையோ வாழ்கெல்லாம் சொல்ற சுவாமி கடைசியில சொல்றாரு பொல்லா வினையேன் புகழுமார். அப்ப புகழ்தல்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய நினைப்பை மட்டும் சுமந்து இறைவனை போற்றுவது, அது பேர் தான் புகழ்தல். வேற நினைப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? நம்மளும் அப்படிதான். நாமெல்லாம் ஒரு காலத்துல அப்படிதான். என்ன ஏதாவது திருமுறை ஒரு முற்றோதல் பண்ணோம் அப்படின்னா அடியன் சொன்னேன் இல்லையா, வருஷத்துக்கு 63 தடவை ஒரு முற்றோதல் பண்ணிடும். வருஷத்துக்கு 63 முறை என்ன ஆனாலும் அது ஒவ்வொரு முறை முற்றோதல் பண்ணும் போதும் ஏதோ ஒரு நினைப்பு உள்ளுக்குள்ள வந்துட்டு தான் போகும். முழுவதுமா அந்த 5 மணி நேரமும் சாமிய நினைச்சு பண்ணுகின்ற ஆற்றல் கிடைக்கல. அப்போ கிடைக்கல. அப்போ மனமானது மாறிக்கிட்டே இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் நான் 5 மணி நேரம் முற்றோதல் பண்ணாலும் 5 மணி நேரமும் சிவபெருமானை மட்டும் திங்க் பண்ணி அவனுடைய சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் சேராத அளவுக்கு நம்மளால செய்ய முடியல ஆற்றலை கொடுத்துருக்காருன்னா நாம சிவநாதத்தை எழுப்ப முடியும். அப்ப அந்த சிவநாதம் மூலமாக சிவபெருமானை, ஏன்னா நாதத்துக்கு அடுத்த ஸ்டாப் யாரு? நிறைய 36 ஸ்டாப் இருக்கு நமக்கு. 36 ஸ்டாப்பையும் கடந்து எங்க போனோம்? 36வது கடைசி ஸ்டாப் என்ன ஸ்டாப்பு? சிவபுரம். ஆமா, கடைசி சிவபுரம். சிவபுரத்துக்கு முந்தின ஸ்டாப் தான் நாதம். அந்த நாதம் அப்படிங்கிற ஸ்டாப்புக்கு போகணும்னா நம்ம மனசு இருள் கலக்காத சிவத்தை மட்டும் பற்றி நாம் எழுப்புகின்ற ஓசை. நீங்க என்ன வேணாலும் கத்துங்க, ஊன்னு கூட கத்துங்க, என்னென்னமோ கத்துங்க, பிதற்றுங்க. ஆனா சிவனுடைய நினைப்பை தாங்கி செய்கின்ற எழுப்புகின்ற அந்த ஒவ்வொரு, அதனாலதான் நாமளா இப்ப திருமுறை நம்மளா எழுதினால பாட்டுலாம் பாடுறாங்க. ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையை போற்றி அரவோம் நம, அதெல்லாம் சொல்லலாம்ல. ஏன் நம்ம திருமுறை மட்டும் பாடணும்னு சொல்றாங்கன்னா அந்த ஒளி குறிப்புல கூட அவங்க என்ன நினைச்சு எழுதுனாங்கன்னு தெரியாது. அந்த ஒளி குறிப்புல கூட அவங்க என்ன நினைச்சு, ஒரு நிமிஷம் சார். வணக்கம் சார். நமச்சிவாய். மன்னிக்கணும், ஒரு ஐயா விக்னேஷ் ஐயா அவங்க வந்துட்டாங்க போல. அவங்க அங்க இருந்து எத்தியோப்பியால இருந்து அவங்களும் வந்துட்டாங்க. அது வந்து செய்தியை சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்க சாமி விட்டோம்? எங்க இந்த ஒரு விஷயத்தோட முடிச்சிடலாம் சாமி. இன்னும் 5 நிமிடத்துல முடிச்சிருவோம். சிவபுரத்துக்கு முன்னாடி நாதம்ங்கிற ஸ்டாப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 36 ஸ்டாப்ல நாதம்ங்கிற ஸ்டாப், 36 ஸ்டாப்ல நாதம்ங்கிற ஸ்டாப்ல தான் நாம என்ன பண்றோம்? லேண்ட் ஆகணும். அப்ப நாதன்ற ஸ்டாப்ல லேண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த ஸ்டாப் யாரு அப்படின்னா சிவபுரம்ன்ற ஸ்டாப் தான் நாம பார்க்கணும். அப்ப சிவபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகணும்னா நாதம்ன்ற இடத்த டச் பண்ணணும். நீங்க நினைச்சு பாருங்க, வாய் அடக்க முடியுமா? நாக்கு அடக்க முடியுதா? கண்ணு அடக்க முடியுதா? 5 புலன்கள் அடக்க முடியுதா? 5 புலன்கள்ன்ற ஸ்டாப்புக்கு வந்து அதுக்கப்புறம் இப்படி இந்த ரூட் வழியா போய் நம்ம நாதம்ங்கிற ஸ்டாப்புக்கு போய் அடையிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம இதெல்லாம் செய்யாம வெறும் நாத ஸ்டாப்புக்கு டைரக்டா போயிடலாம். புரியுதுங்களா? 36 தத்துவங்களையும் கடந்து நாதத்துக்கு ஸ்டாப்புக்கு போறதை விட டைரக்டாவே நாதம்ங்கிற ஸ்டாப்புக்கு போயிடலாம். எப்ப போகலாம்னா நாம திருமுறையை நம்மளுடைய இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். நம்ம சினிமா பாட்டுலாம் இருக்குல்ல, சினிமா பாட்டுலாம் சாமி பாட்டு இருக்குல்ல, என்னென்ன பாட்டு இருக்கு? நிறைய பாட்டு இருக்குல்ல. உள்ள முருகதையா கூட பாடிருக்காங்க. வேற சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பாடம் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனாலும் நாம் அந்த பாட்டை எடுத்துக்கிறது இல்ல. ஏன் எடுத்துக்கிறது இல்ல? நமக்கு நல்ல உணர்வை தருது இல்லையா? எடுத்துக்கிறது இல்ல. ஏன் எடுத்துக்கிறது இல்ல? ஏன் நம்ம வந்து அருளாளர்கள் பாட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப இந்த டயத்துல நீங்க எல்லாரும் ஆன் பண்ணும் ஒரு, ஏன்னா இது முக்கியமான ஒரு கியூட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதுனால நீங்க எல்லாம் ஆன் பண்ணிட்டா, ஒரு நிமிடம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேக்குறீங்க அப்படின்ற ஒரு பெரிய செய்தியை நான் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நினைச்சு பாருங்க, நீங்க கேக்குறீங்க, அவங்க சொல்றதுலயும் என்ன இருக்கு? அவங்க சொல்றதுலயும் இது பாட்டு இருக்கு, இறைவனுடைய தன்மை இருக்கு. அவங்க சொல்றது பாட்டு இருக்கு, இறைவனோட தன்மை இருக்கு. இதுலயும் பாட்டு இருக்கு, இறைவனோட தன்மை இருக்கு. எதுக்காக நம்ம அந்த பாடல் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல? ஒரு குறிப்பிட்ட அது பாட்டு பாடும்போது நம்மளுக்கு அந்த சினிமாவுல பார்த்தது அந்த காட்சி தான் நம்மளுக்கு வருங்க ஐயா. சரி. ஆனா இங்க படிக்கும் போது நம்ம அருளாளர்கள் பாடினது அவங்க எந்த நிலைமையில பாடினாங்கிறது தெரியுங்க, ஞாபகம் வருங்க. அருளாளர்கள் இருள்ல இல்லாம பாடினதுனால அதுக்கு உயர்வு. இல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க, நல்லா தானே பாடினாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட ஒரு வேலைக்காரமா வச்சிருக்கோம் இல்ல, வீட்டுல ஒரு வேலைக்காரமா வச்சிருக்கோம். அவங்கள வீட்டுக்குள்ள நம்ம பல வேலைகள் செய்ய வைக்கிறோம். அவங்க நம்ம கிட்ட வந்து இந்த வேலை எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல போய் அடுத்த வேலை அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, போயிட்டு அவங்க வந்து ஒரு டாய்லெட் கிளீன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டாய்லெட் கிளீன் பண்றவங்க அங்க அப்படி இருப்பாங்க, நம்ம வீட்டுல வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சாமி? கொஞ்சம் மனசு என்ன பண்ணுவோம்? அவங்க கரெக்டா இருக்காங்களான்னு தெரியலையே, அவங்க கரெக்டா அந்த இடத்துல சுத்தம் பண்ணாங்களே, அவங்க தனியா சுத்தம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு லேசா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன ஐயாரவு பட்டோம்னா, நான் தொழிலையோ இல்ல மற்ற விஷயங்களையும் நான் சொல்லி இதை சொல்லல. ஜென்ரலா நம்ம வீட்டுல வேலை செய்ய வர்றவங்க, நம்ம அவங்களுக்கு சமையல் செய்ய சொல்றோம். சமயக்காரங்க, நம்ம வீட்டு சமயக்காரவங்க திடீர்னு பக்கத்து அவங்க அடுத்த ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா திரும்ப நம்ம வீட்டுல வந்து சமையல் செய்ய அனுமதிப்போமா? சமையல் மட்டும் பண்ணுமா? சமையலாமா? நீ சமையல் மட்டும் பண்ணுமா? அதுக்காக நான் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற வேலையில உயர்வு தாழ்வு இல்லை, எல்லா வேலையும் ஒண்ணுதான். ஆனா அந்த உணவு செய்யறவங்க வந்து கழிப்பறையில போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம். அது போல இந்த சினிமா பாட்டு எழுதுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஒரு பாட்டு மட்டும் நல்ல பாட்டு கொடுப்பாங்க, மிச்சம் எல்லா பாட்டும் என்ன பாட்டா இருக்கும்? கழிப்பறை பாடல்களா இருக்கும். ஒரு பாட்டு மட்டும் நல்ல பாட்டு கொடுத்துட்டு மிச்சம் எல்லா பாட்டும் கழிப்பறை பாடல்கள், பாடலாசிரியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவங்க எல்லாம். அப்ப கழிப்பறை பாடல் எழுதுறவங்களும் அவங்கதான், இந்த நல்ல பாடல் எழுதுறவங்க அவங்கதான். அதனால அவங்க எழுதுகின்ற நல்ல பாடல்கள்ல எப்படி கழிப்பறையில போய் வேலை செய்யறவங்க நம்ம எப்படி நமக்கு சாப்பாடு செய்வதற்கு அனுமதிக்காமல் இருப்பது போல அவர்கள் செய்கின்ற பாடல்ல அருள் இருப்பதை நாம் அனுமதிப்பதில்லை. ஆனா எப்பொழுதுமே நம்மளுடைய அருளாளர்கள் அவர்கள் எப்பொழுதுமே சந்தேகம் ஐயா, அந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாதுங்க இல்லையா? இருவனை ஒப்புன்னும் போது எல்லாமே சமமா தாங்க பார்க்கணும். கரெக்ட். அதாவது இருவினை ஒப்பு அப்படிங்கிறப்ப எல்லாம் சமமா இருந்தாலும் கூட நாம அடுத்தவர்களோட பேதம் தான் பார்க்க கூடாது. இப்போ இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்கன்ற தாழ்வு பேதம் தான் பார்க்க கூடாதே தவிர, அதற்காக நம்ம வந்து நம்மளுடைய உணவு இருக்கு, கழிவு இருக்கு, ரெண்டையும் சாப்பிட முடியும் அப்படின்றது, ரெண்டையும் சமமா பாவிக்கலாமே தவிர உட்கொள்வது என்பது உணவைத்தான் உட்கொள்ள முடியும். அது போல பாவனை ஒண்ணுதான். நாம எடுத்துக்கிறது திருமுறையத்தான் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா திருமுறை முழுக்க அருளாளர்கள் செய்தது. ஆனா இன்னைக்கு நினைச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுல அவங்க வேலை பாக்குறாங்க, அவங்க கழிப்பறை வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அவங்க எங்க வீட்டுல வந்து சமைக்கட்டுமே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனப்பாங்கு உங்களுக்கு இருந்ததுன்னா தவறு இல்லை. ஆனா அந்த மனப்பாங்கு நமக்கு கொஞ்சம் வருவது கடினம். அது போல நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக, அது போல மற்றைய பாடலாசிரியர்கள்லாம் மற்ற கழிப்பறை போன்ற பாடல்களை பாடிட்டு இந்த ஒரு பாட்டை பாடுறோம். ஆனா நம்ம அருளாளர்கள் எப்பொழுதுமே மேன்மை பொருந்திய சிவத்தை ஒன்று விடாமல் பற்றியதுனால நீங்க இந்த பாடல்களை படிப்பதன் மூலமாக எந்த நாதத்துக்கு போக முடியும்? இருள் கலக்காத நாதத்துக்கு போக முடியும்னு சொல்லலாம். வேற ஒண்ணு இருள் அப்ப திருமுறை பாடல்களையும் நம்ம அருளாளர்கள் ஒண்ணு சொல்றாங்க ஐயா, அனுபவத்தால் உணர்ந்து நமக்கு சொல்றாங்க. சினிமா பாடலாம் அந்த நேரத்துக்கு வந்து பாடுறாங்க, அடுத்த மாதிரி போயிடுறாங்க. அதனால அதனால
ஆக நாம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அருளாளர்கள் கொடுத்த அந்த பாடல்களை மட்டும் நாம பாடல்களா வைத்து பாடுவதன் மூலமாக சுத்த சிவநாதத்தை நாம எழுப்பி அதன் மூலமாக இறைவன் அடைய முடியும். நாம 36 தத்துவங்களை கடந்து சிவன் அடைகிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு பாட்டு, என்ன பாட்டு? புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வாராகில் இது செய்யும் மின் சிவலோக போன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகல் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. இத மற்றைய நினைப்புகள் இல்லாம சிவ நினைப்போடு கலந்து இந்த ஒரு கணத்துல நம்ம எங்க போயிட்டோம்? எந்த ஸ்டாப்புக்கு போயிட்டோம்? 36 ஸ்டாப்பையும் தாண்டி நம்ம சிவபுரம் அருகில் சென்று விட்டோம். அப்படிங்கறதுனால சிவனுடைய முழு அருள் கடாட்சத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த சிவ நாதத்தை தருகின்ற இந்த பாடல்களை பாடுவதன் மூலமாக நம்முடைய ஆன்மாதான் இறைவனுடைய அருகில போகுது. அதற்கு பேருதான் புகழ்வார் நட்பம். புகழ்தல்னா என்னது சாமி? புகழ்தல்னா என்னது? எந்த நினைப்பும் இல்லாம சிவ நினைப்போடு அருளாளர்கள் அருளி செய்த அந்த நாதங்களை எழுப்புவதுதான் புகழ்தல். அதைத்தான் சாமி சொல்றாரு, பொல்லாவினையேன் புகழுமாறு. ஏன் பாடிட்டே இருப்போம், நல்லா பாடிட்டு இருப்போம், என்னைக்கும் இல்லாம சிவபூசையில ஒரு பாட்டு நல்லா பாடுவோம். ஆக மனத்துள் மாயனை மாசரு சோதியை துணிற்று பிள்ளையை வெள்ளை மதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததென் உள்ளமே அப்படின்னு பாடும்போது அவ்வளவு அப்பதான் என்ன ஆகும்? ஒரு போன் வரும். நல்லா பாடிட்டு இருப்போம், அப்பதான் என்ன ஆகும்? ஒரு போன் வரும். ஆனா இன்னைக்கு சூப்பரா பாடி பெருமாள் நினைச்சு அப்பதான் யாரோ ஒருத்தவங்க கதவை டம் டம் தட்டுவாங்க. அப்பதான் வீட்டுல இருந்து நடுவுல ஒரு சம்பு டம்மு நிக்கிற. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும்? நமக்கு டப்புனு கவனிச்சதல் மாதிரி அங்க போய் அந்த இடத்த போய் பற்றிடும் நம்ம மனம். நம்ம மனம் எவ்வளவு சிவனை மட்டும் பற்றிடுச்சு இல்லையா? இப்ப போய் அங்க போய் பற்றிட்டு வரதுனால என்ன ஆயிடுச்சு? அவனை புகழ முடியல முழுவதுமா. அதைத்தான் சாமி சொல்றாரு, வினை இருக்கிறனால உன்னையே புடிச்சுக்கிட்டு பாட முடியல. அப்பப்ப எங்க போயிடுது மனசு? வெளியிலையும் போயிட்டு வந்துருது. அதனால உன்னை புகழ முடியல சாமின்றார். பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறிய. உன்னை சரியா புகழ முடியாது. புகழ்தல்னா என்னது? சிவ நினைப்பை மட்டும் தாங்கி அவனுடைய அந்த பெருமையினை கீர்த்தியினை நாம் நாதம் செய்வதுதான் புகழ்தல், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த புகழ்தல் செய்வது சிவபெருமானுக்கு அல்ல, இந்த ஆன்மா இறைவனிடம் போகக்கூடிய எளிமையான சாதனம் என்று சொல்லி அந்த சாதனத்தை நாம் செய்வோம் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளை அடிநாயன் பலகாலம் வீழ்ந்து வணங்கி இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் பார்ப்பதற்காக அடியேன் தவம் செய்து காத்திருந்தேன். அந்த வகையில உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். முதல் 3 வரியைத்தான் திரும்பவும் பார்த்திருக்கோம். அதனால திரும்ப அது தொடர்ந்து பார்க்க இருக்கலாம் என்று சொல்லி அத்தனை பேருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை அடிய நிறைவு செய்கின்றேன். சுவாமி சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. இன்றைய தினம் நம்ம போயிடலாம், நம்ம ஒரு நிறைவு செஞ்சிடலாம். 1 நிமிடம் மட்டும் 2 நிமிடத்தை நிறைவு செஞ்சிருவோம் சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல் அவங்க பாடின உடனே ஓரிரு வார்த்தைகள்ல நம்ம நிறைவு செய்ய அமைச்சோம். பிரேமாமா சுவாமி. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மையில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரையில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் ஓரிரு வார்த்தைகள், அதாவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல உங்களுக்கு
இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பதில் சொல்லலாம் சாமி. நமச்சிவாயம். சொல்லலைன்னா யாரையும் விடுறது இல்ல. எல்லாரும் 11 மணி வரைக்கும் இங்கதான் இருக்கணும். ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. அதாவது 36 தத்துவங்கள்ல டைரக்டா நம்ம நாத தத்துவம் போயிருவோம்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா. அப்ப இந்த உயிர் எப்போதுமே படிப்படியா தான் அறிய முடியுமே ஒழிய டைரக்டா போய் அதுல நம்ம போக முடியுமாங்க? திரும்ப என்ன அழகான கேள்வி பாருங்களேன். அருமை அருமை அருமை. அதாவது இந்த உயிர் படிப்படியா அறிய முடியும். படிப்படியா அறிஞ்சுதான் போக முடியும்ன்றதுக்காக 36 தத்துவங்கள் இருக்காங்க. இந்த சில உயிர்கள் என்ன பண்ணும், பல பிறவிகள்ல பெற்ற அந்த அனுபவங்களை குவிச்சு வச்சிருக்கோம். அது இந்த பாதையில போக தேவையில்லை. நீங்க நாதம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க சேலம், திருச்சி அப்படி போலாம். இல்ல வேற மார்க்கம் இருப்பது போல இந்த நாத தத்துவம் ஒன்றை பிடிச்சாலே மித்த எல்லா தத்துவம் தானா படி சரியாகும். புரியுதுங்களா? இப்ப நாத தத்துவம் நம்ம என்ன சொன்னோம் சாமி? இருள் கலக்காம இறைவனை மட்டும் பிடிக்கணும். அப்ப இறைவனை மட்டும் பிடிக்கிறப்ப என்ன ஆயிடும்? 5 புலன்கள் ஒன்னாயிடும், பஞ்சதன் மாத்திரம் ஒன்னாயிடும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒன்னாயிடும், காலம் நியதி கலை தத்துவம் அராகம் மாயை குருடன் ஒன்னாயிடும், சிவ தத்துவங்களாக இருக்கக்கூடிய அந்த சாதாக்கியம் சுத்த வித்த மாகேஸ்வரம், அப்புறம் விந்து நாதம் அதுவும் ஒன்னாயிடும். அப்ப அந்த ஒரு வார்த்தையில புரியுதுங்களா? ஒண்ணு ஆயிடும். அது அப்ப எளிமையா இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஒரு பாட்டு பாடுறப்போ நீங்க வாய் அடக்குங்க, தினமும் இதை சாப்பிடாதீங்க, இதை பார்க்காதீங்கன்னு சொல்றதை விட இந்த ஒரே ஒரு பாட்டு குரல்வார் பொழுவார் புகழ்வார் அந்த பாட்டை மட்டும் ரொம்ப உருக்கமா கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே எந்த சிந்தனை இல்லாம சிவசிந்தனையோடு நல்லா அருமையா உயிர் கலந்து பாடுப்பான்னு சொன்னா எளிமையா வருது இல்லையா? அப்படி அந்த 2 நிமிஷம் என்ன பண்ணோம்? மனம் எங்கேயும் போகல, 5 புலன்கள் எங்கேயும் போகல, தன்மாத்திரைகள் போகல, நம்மளுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 பொருளும் எங்கேயும் போகல, 7 தத்துவங்கள் காலம் நிகதி கலை வித்தையாராக மாயப்படம் போகல, அப்படி எல்லாம் அப்ப ஒடுங்கிருச்சு அந்த 2 நிமிஷம். அப்ப 2 நிமிஷம் சந்தோஷமா இருக்கேன். அப்ப இன்னொரு பாட்டு பாடுவோம். அப்ப 2 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி அது கிட்டத்தட்ட 5 மணி நேரமா அது எந்த சிந்தனை இல்லாம சிவபெருமான மட்டும் புகழக்கூடிய ஆற்றலுக்குள்ள வந்துருச்சுன்னா அது 36 தத்துவத்தையும் கடந்ததுக்கான ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பெரிய நீளமான ஒரு ரோடு இருக்கு. அதை ஷார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு கதை சொல்லிட்டு வரணும், ஆட்டோமேட்டிக்கா அது சின்னதாயிடும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? அது போல இது 36 தத்துவத்தையும் ஒண்ணா கட் பண்றதை விட தம்பி மனசடக்கி இந்த ஒரு பாட்டை மட்டும் சந்தோஷமா நல்லபடியா பாடு, அதுவும் அருளாளர் கொடுத்த பாட்டை பாடுப்பா, அர்த்தம் புரிஞ்சு அந்த ராகத்துல பாடுபான்றப்போ உருகி உயிர் ஒதுக்கி பாடும்போது அது பெருமானம் அடையக்கூடிய சாதனமா அமையுது. நம்மளையும் அறியாம 36 தத்துவத்தையும் கடந்துதான் போறோம், அடிநிலையில கடந்துதான் போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. ஆக நம்ம நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யலாம். உங்க எல்லாருடைய வாழ்த்து செய்தி எனக்கு ரொம்ப அருமையா கிடைக்கப்பட்டது. அடியார்களுடைய இந்த வாழ்த்து மழையிலேயே அடியன் செய்த பெரும் தவம் இன்னைக்கு. நீங்க எல்லாரும் உங்களுடைய அன்பை பல வகையில வெளியே கொடுத்திருந்தீங்க. சந்திரன் ஐயாவுடைய வரிகள் எல்லாமே பார்க்கும்போது அந்த அன்புக்கோ வரிகளுக்கோ அடிநாயனுக்கு சொந்தம் கொள்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா ஒரு தகுதி அடியன் இருப்பதாக கருதுறேன். அடியார்கள் திருவடியை எப்பொழுதுமே போற்றுகின்ற அவர்களுடைய திருவடிக்கு தொண்டனாவே இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. அந்த வகையில அடியன் தவம் செஞ்சிருக்கேன்னு நினைச்சவங்க எல்லாரையும் அடியன் மீள நினைந்து உங்க திருவடியை வீழ்ந்து வணங்கி அடியன் இந்த அளவுல இந்த அமர்வை நிறைவு செய்யற சாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும். நம்ம வான்முகள் வளாது 6 தடந்தோல் மட்டும் பாடிட்டு நம்ம அடியார்கள் பேசிட்டு அப்படி நம்ம போய்க்கலாம். நமஸ்காரம் நிறைவு செய்யலாம். 6 தடந்தோல் பாடலாமா? பாடலாம். இன்னைக்கு நம்ம அம்மா யார் பாடுறீங்க சுவாமி? 6 தடந்தோல் நான் பாடுறேன். அடியேன் சந்திரமா பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி 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 நன்றிங்க அம்மா. நிறைவு செய்யலாம், அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. ஐயா எல்லா அடியார்களும் சேர்ந்து உங்களுக்கு மண்ணில் நல்ல வண்ணம் பாடிடலாங்க. எல்லா அடியார்களும் சேர்ந்து பாடுங்க. எல்லாருமே ஆன் பண்ணி பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிவாய நமங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. பிரேமாமா ஆரம்பிங்க. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. யார் பெறுவார் இந்த அரியாசனம்ன்ற மாதிரி இந்த அளவுக்கு அடியார்களுடைய வாழ்த்து கிடைத்தது அடியனுடைய பெரும் சொத்து. அது நான் அடியனுக்கு அது நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நினைக்கும் போதே கண்கள்ல நீர் இருக்கு. நிறைய அடியார்களுடைய அந்த வாழ்த்து பார்க்கும் போதெல்லாம் ஆமாம் இந்த ஒண்ணு போதும் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறனால எல்லாமே தருகின்ற ஒரு சொத்து இது ஒண்ணுதான். அதை நம்ம நல்லா சிறப்பா சேர்த்திருக்கோம். அதுல பெரிய கோடீஸ்வரனா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க அவங்க எல்லாருடைய அன்புக்கும். அடியநாயன் என்றும் கடமைப்பட்டிருக்கேன். உங்க திருவடி கீழே எப்பொழுதுமே அடியன் அமர்ந்திருப்பேன். உங்க எல்லாருடைய திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டன் தான் அடியநாயன். பெரும் சவம் தான் இது. ஸ்வீட்லாம் செஞ்சு நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேங்க ஸ்வீட்லாம். ஐயா வருவாரு நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கடுமையான வேலைப்பழு வந்துருச்சுங்க சாமி. கடுமையான வேலைப்பழு கொஞ்சம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா யாரு பாக்காட்டினாலும் பிரேமா அம்மா பக்கத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நேரடியா போயிடலாம், அம்மாவை பார்த்துட்டு வந்துடலான்னு தான் அடியே நினைச்சேங்க சுவாமி. இன்னைக்கு கொஞ்சம் கடுமை. இப்ப கூட அவங்க அமர்வை அப்படியே தடால் பிடால் தான் ஓடி வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே உங்களை எல்லாத்தையும் அட்மிட் கொடுத்துட்டு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மன்னிக்கணும் சுவாமி. பிரேமா அம்மா முதலாவது அடியே மன்னிக்கணும். சிவ எல்லாருடைய மனசையும் நினைப்பையும் வச்சுக்கிட்டேன். நம்ம இதுல கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்ன உங்க திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டன் தான் அடியன் அப்படின்றப்ப அந்த வகையில் அடியன் பெரும் பேரு பெற்றிருக்கிறேன். அடிநாயன் ரொம்ப மகிழ்ச்சி சாமி. இதோட ஒரு பெரிய விஷயம் அது எனக்கு பெருசா இல்ல உலகத்துல அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. நான் அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாரும் சரஸ்வதி குருசாமி திருவடி வணக்கம் ஐயா. புவனேஸ்வரி அம்மா திருவடி வணங்குகின்றேன். கணேஷ் ஐயா, சுத்தாம்மா மற்றும் சுசீலா அம்மா, பொன்முடி அம்மா, ஜானகி அம்மா, ஐயா கணேஷ் ஐயா ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி. நமச்சா கொண்டு வரும். கலாவதி தியாகராஜன் அம்மா, ரஞ்சிதா திருடி வணக்கம் திருடி வணக்கம் திருடி வணக்கம் நமஸ்காரம் திருடி வணங்குகின்றேன். நம்ம திருடி வணங்குகிறேன். லோகன் ஐயா திருடி வணங்குகின்றேன். கலாவதி அம்மா, சந்திரன் ஐயா, எல்லாருடைய திருவடியுமா, புவனேஸ்வரி அம்மா எல்லாருடைய திருவடியும் அடிய வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடிய தவம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நல்லபடியா இந்த அமர்வும் முடிஞ்சிச்சு. நாளுக்கு எங்களோடையும் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. உங்க எல்லாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் பெருமாள். நன்றிங்க.